மாமன் மாமன் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல். அடித்தடி வெட்டு குத்து கற்பழிப்பு இப்படிலாம் வந்த படத்துக்கு மத்தியில் ஒரு அக்கா மகனுக்கு மாமனுக்குள்ள உறவை வந்து நல்லாவே சொல்லியிருக்காப்புல பாண்டியராஜ். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு பெரிய ஒரு பாலச்சந்திர படம் அந்த பார்த்த ஃபீலிங் கொடுக்குது. 2K கிட்ஸ் கூட கனெக்ட் ஆகாதோன்னு டவுட்லேயே இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ்லாம் அவங்களாம் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா மாசாக பண்ணியிருக்காப்புல. ரொம்ப எல்லாம் கனெக்ட் ஆகுது. சூரிய பிரதர் வாழ்ந்துருக்காப்புல. இனிமேல் எவனும் பொரோட்டா சொல்லுமே சொல்லக்கூடாது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு பிச்சிட்டாப்புல வச்சு செஞ்சுட்டாப்புல. படம் ஃபுல்லாக எமோஷனு, எங்கேயுமே வந்து ஒரு லேகே இல்லை, அப்படியே பஞ்சு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஐஸ்வர்யா லக்ஷ்மி இதுதான் வந்து அவங்க கேரியர் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈவன் மலையாள படங்களும் நிறையா பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருக்காப்புல படம். கலக்கலன்னு கலக்கிட்டாங்க. நம்ம லப்பர் பந்து சுவாசிக்கா சொல்லவே தேவையில்லை, அக்கா ரோலு பின்னிட்டாங்க எல்லாரும். அதுக்கு அங்கிட்ட பார்த்தா ராஜ்கிரண், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜி, எல்லாரும் சேர்ந்து கலக்கலன்னு கலக்கிட்டாங்க. ஒரு அருமையான ஃபீல் குட் படம். 2K கிட்ஸ் கனெக்ட் ஆகுமா ஆகாதாங்கிறதுலாம் எனக்கு டவுட்டு. ஆனால் என்ன மாதிரி ஆளுக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. இது வந்து A சென்டரை தாண்டி B சென்டர் C சென்டர்லாம் படம் பிச்சுக்கும் சார். அங்கே தான் வந்து அந்த உறவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ சிட்டியில் கூட வந்து மாமா மச்சான், நானும் ஒருத்தவங்களுக்கு மாமா தான். என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அன்புலையும் சரி, பாசத்துலையும் சரி, எல்லாத்துலேயுமே சரி, அவங்க அப்பாவுக்கு ஈக்குவலாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம மாமனா இருந்து. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கங்கே கனெக்ட் ஆச்சு. எங்கள் அக்கா பையன் அக்கா பொண்ணுங்களோட அந்த விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். கண்டிப்பாக சொல்கிறேன், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அதேமாதிரி சூரியோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? சூரி பிரதர் அதை சொல்லலாம், வாழ்ந்திருக்காப்புல. பயங்கரம், ஒரு கேரியர் பெஸ்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு விடுதலையில் வேற ஜானரில் பார்த்தோம், கரடனில் வேற ஜானரில் பார்த்தோம். இதில் வந்து ஒரு மாமாங்கிறவன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவு பண்ணியிருக்காப்புல. அதாவது என்ன சொன்னா, குடும்பத்துக்கும் மனைவிக்கு இடையில வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கணும். இல்லைன்னா வந்து பிரிட்ஜ் வந்து உடஞ்சிரும். அதில் வந்து இவர் எப்படி அந்த பிரிட்ஜ் மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் நமக்கு தேவை, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணாருங்கிறத இந்த படத்துடைய சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காப்புல. பாண்டியராஜிலேருந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. பிரசாந்த் பாண்டியராஜிலேருந்து அவர் வந்து பாண்டியராஜுடைய அசிஸ்டண்ட்டுங்கிறத நிரூபிச்சிட்டாப்புல. கடைக்குட்டி சிங்கம் 2, 3 கூட நம்ம இந்த படத்தை சொல்லிக்கலாம். அதாவது சூரியனை எப்படி காமெடியா நான் போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஹீரோ ரோலே? அவருக்கு என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணுவாப்புல போலயே. பிரதர் உங்களுக்கு உண்மையை சொல்றேன், பெரிய சல்யூட் பண்றோம். உங்களை வந்து நாங்கள் வந்து எந்த ஜானர்ல பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் தூக்கி போடுங்கடா, நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. சூப்பர் பிரதர். நான் வந்து கர்டனுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். விடுதலை கூட வந்து அவர் கேரக்டர் தான் அந்த மாதிரி. அவருக்கு நடிப்புல ஸ்கோப் வந்து என்னன்னா ஒரு காப்பு, அதுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணாப்புல. ஆனா இங்கே சூரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாமனா, ஒரு தம்பியா, ஒரு பேரனா, ஒரு மகனா, ஒரு கணவனா, இந்த மாதிரி ஒரு பரிமாணத்துல பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கேரக்டரை பூரா வாங்கி பண்ணது பெரிய ஹாப்பி. ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுங்க ஒரு 10க்கு? கண்டிப்பா 8 கொடுக்கலாம். 8க்கு மேல கொடுக்கணுமா அப்படிங்கிறது சில விஷயங்கள் இல்லாததுனால நம்ம கொடுக்க முடியாது சொல்லலாம். ஆனா கண்டிப்பா 8 கொடுக்கலாம். திருப்தியா வெளியில வரேன்னு சொல்லலாம். சாங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சாங்ஸ்லாம் நம்மளுக்கு மைண்ட்லேயே ஒட்டலை. ஏன்னா நாங்கள் எமோஷன்ல கனெக்ட் ஆகி அப்படியே தலையில கை வச்சு உட்காந்துருக்கோம். ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா அங்க அடி விழுகிறது நம்மளுக்கு அடி விழுகிற மாதிரி இருக்கு, அங்க அள வைக்கிறது நம்மளுக்கு அள வைக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு படம். மாமன் படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா இது அப்படியே இந்த கிராமத்து ஸ்டைல் எல்லாம் இருக்க மாதிரியான ஒரு படம். ரொம்ப எமோஷன் அண்ட் ரொம்ப ஒரு விதமான அந்த வில்லேஜ் சைட்ல இருக்கவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு படம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் ஆனா வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த கடைக்குட்டி சிங்கமோட டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி, அதே மாதிரி எமோஷன், அதெல்லாமே வந்து ஒன்னா சேர்த்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரியான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. படத்தோட கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாமாவுக்கும் மருமகனுக்கும் நடுவுல இருக்க அந்த ஒரு பாண்ட். சின்ன வயசுல அந்த மருமகன் பிறக்கும் போது மாமா வந்து பாத்துக்கிறாரு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரிவு மாதிரி ஏற்படுது. அந்த ஒரு பிரிவு வந்து எப்படி அந்த ஒத்துமொட்ட ஃபேமிலியுமே வந்து கொஞ்சம் பிரிக்குது, அந்த ஃபேமிலிக்குள்ள எப்படி ப்ராப்ளம்ஸ் உருவாக்குது அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. படத்துல ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நின்று பேசியிருக்கு. அது வந்து ஒரு ஹீரோயினோட அக்கா கேரக்டரா இருக்கட்டும், ஐஸ்வர்யா லட்சுமியா இருக்கட்டும், இல்ல ஒரு சூர்யா இருக்கட்டும், ராஜ்கிரண் சாரா இருக்கட்டும், வர ஒவ்வொரு கேரக்டருமே டீடைலிங் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படம் வந்து நல்லா கனெக்ட் ஆச்சு. நான் ஒரு 2K கிட், எனக்கு இந்த படம் வந்து கனெக்ட் ஆச்சு. எல்லா 2K கிட்க்கும் கனெக்ட் ஆகுமா கேட்டா தெரியல, பட் ஆனா எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. அதாவது ராஜ்கிரண் சாருக்கு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மாதிரி இந்த லவ் ஸ்டோரி மாதிரி சின்னதா வந்து காமிச்சிருப்பாங்க. அது அவரோட அந்த வயசான டைம்ல வந்து அந்த ஒரு லவ் ஸ்டோரி வந்து காமிச்சிருப்பாங்க.
பட் அந்த ஒரு ஸ்டோரி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகுதான்னு கேட்டால் சூப்பராக வந்து கனெக்ட் ஆகுது. அதனால ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. இந்த படம் டோட்டலாக அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கிற சண்டை, ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஃபங்க்ஷன், ஃபேமிலிக்குள்ள இருக்க அந்த ஒரு பாண்ட், அது எல்லாத்தையுமே வந்து பேசியிருக்காங்க. நான் ரீசெண்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு ஒரு நல்ல படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன். அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து எனக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்து, இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 4 out of 5 வந்து கொடுப்பேன். 4 கொடுக்குற அளவுக்கு படம் வந்து ரொம்ப ஒர்த். அண்ட் அது சூரிய சாருக்கு ஏற்ற மாதிரியான கதை. நீங்கள் சூரிய சாரோட பாடி லாங்குவேஜ் பார்த்துருப்பீங்க, சூரிய சாரோட ஆக்டிங் பார்த்துருப்பீங்க, அவரோட லுக்கு பார்த்துருப்பீங்க. சூரிய சாருக்கு ஏற்ற மாதிரியான படம் கான்செப்ட் இது. இதை வந்து அவர் சூப்பராக வந்து கிடைச்ச அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு படம்னு சொல்லுவேன்.